வணக்கம். சென்னையில் வணிக வரித்துறை அலுவலர்கள் ஒன்றிய மாநில பொதுக்குழு கூட்டம் மற்றும் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னை யானை கவுனி இணைப்பு சாலையில் உள்ள வணிக வரி அலுவலக கட்டிடத்தில் இந்நிகழ்வானது நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் அமிர்தகுமார் அவர்கள் கலந்து கொண்டு பேருரை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது: தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்க உள்ள விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். நேர்மையான, லஞ்ச ஊழலற்ற ஒரு சிறந்த ஆட்சியை இவர் வழங்குவார் என்று அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் மிகுந்த நம்பிக்கையுடன் வாக்களித்துள்ளனர். விஜய் அவர்கள் அறிவித்த 5 முக்கிய வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்றும் என்று நம்புவதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக கடந்த 23 ஆண்டுகளாக போராடி வரும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ரூபாய் 5000 கோடி முதலீட்டில் அரசு அலுவலர்களுக்கென தனி நலவாரியம் அமைத்தல், மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவது போன்ற இணையான ஊதிய கட்டமைப்பு, 5 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்குதல், 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்துதல் வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து தமிழ்நாடு வணிக வரித்துறை அலுவலர் ஒன்றியத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தற்போதைய நிலுவையில் உள்ள 2 முக்கிய பிரச்சினைகளை தீர்க்க வலியுறுத்தப்பட்டது. 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட பணிமூப்பு பட்டியலை முழுமையாக திரும்ப பெற வேண்டும். 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தேர்வு பட்டியலின்படி சுமார் 308 நபர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய துணை வணிக வரி, மாநில வணிக வரி அலுவலர் பதவி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும். இதுபோன்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசுக்கு 1 மாத கால அவகாசம் வழங்குகிறோம். இந்த காலக்கெடுவிற்குள் தீர்வு காணப்படாவிட்டால் நந்தனத்தில் உள்ள தலைமை அலுவலக கட்டிடத்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். தமிழ்நாட்டின் 17வது சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒரு தனிப்பெரு கட்சியாக ஏறக்குறைய 108 தொகுதிகளை பெற்று இன்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கின்ற தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இளைய தளபதி திருமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசியல் ஒன்றியத்தின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு மட்டுமின்றி தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற அரசியல் ஆசிரியர்களோடு பொதுமக்களும் இணைந்து ஒரு சிறப்பான, நேர்மையான, லஞ்ச லாவண்யமற்ற அரசு அமையும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாக்களித்து இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மக்கள் எதிர்பார்த்ததை போல ஒரு சிறப்பான ஆட்சியை நிச்சயமாக அமைப்பார்கள் என்ற நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். அதோடு மட்டுமின்றி ஒரு 5 முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளை இளைய தளபதி விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 5 வாக்குறுதிகள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார்கள் என்று நாம் முழுமையாக நம்புகின்றோம். அது முக்கியமானது 23 ஆண்டுகளாக துக்கியிருக்கின்ற மிகப்பெரிய வாழ்வாதார கோரிக்கையான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை நம்பித்தான் தமிழ்நாடு பணிபுரிந்த அரசியல் ஆசிரியர்கள் எல்லாம் மிகுந்த நம்பிக்கையோடு இவரை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 23 ஆண்டு கால போராட்டத்திற்கு நிச்சயமாக இந்த அரசு விடிவு கால பிறக்கும் என்று நம்புகின்றோம். அதே போல 5000 கோடி முதலீட்டுடன் தமிழ்நாடு பணிபுரிகின்ற அரசியல் ஆசிரியர்களுக்காக தமிழ்நாடு அரசு அலுவலர் நல வாரியம் அமைப்பதாக தேர்தல் வாக்குறுதி தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் நாங்கள் மனமாற ஏற்றுக்கொள்கின்றோம், மனமாக வரவேற்கின்றோம். அதே போல மத்திய அரசுக்கு இணையான ஊதியம், அதோடு மட்டுமின்றி 5 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்குவோம் என்ற உத்தரவாதமும் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல 8வது ஊதிய குழு அமுல்படுத்தப்படும் போது தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக அமுல்படுத்தப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இதையெல்லாம் நிச்சயமாக நாங்கள் நம்புவார்கள், செய்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அதற்காக இரவு பார்க்காமல் உழைக்க நாங்களும் தயாராக இருக்கின்றோம் என்ற உத்தரவாதத்தை வழங்குவதோடு மீண்டும் அதாவது முதலமைச்சராக பதவியேற்க இருக்கின்ற இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு 106 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தின் சார்பில் மீண்டும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கூட்டமானது தமிழ்நாடு வணிக வரித்துறை அலுவலர் ஒன்றியத்தின் சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டமானது முக்கியமாக 2 கட்ட விஷயங்களுக்காக ஒரு போராட்ட நடவடிக்கை செல்கின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஆட்சி இன்னும் அமையவே இல்லை. அதை எதிர்த்து போராட்டமா என்று கூட நீங்க நினைக்கலாம். இது ஆட்சி எதிர்த்து நடைபெறுகின்ற போராட்டம் அல்ல. இன்னும் சொல்லப்போனால்
3 மாதத்திற்கு முன்பு திட்டமிடப்பட்ட போராட்டம். ஆனால் தேர்தல் அறிவிப்பின் காரணமாக இது தள்ளப்படுகிறது. அலுவலக ரீதியாக இருக்கின்ற நிலுவைத் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற விஷயங்களுக்காகத்தான் போராட்ட நடவடிக்கை செல்ல வேண்டிய முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 2 விஷயங்கள் உடனடியாக அலுவலகத்தின் தலைமை அலுவலகம் சார்பில் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய 2 பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து வைப்பார் என்று நம்புகின்றோம். அதாவது 27/12/2023 வெளியிடப்பட்ட பணி மூப்பு பட்டியலை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையை முதல் கோரிக்கையாக முன்மொழிந்திருக்கிறோம். அதுபோல 27/6/2025 வெளியிடப்பட்ட அந்த தேர்தல் பட்டியலில் படி ஏறக்குறைய 308 நபர்களுக்கு இன்னமும் துணை வணிக வரி மாநில வணிக வரி அலுவலர் பதவி உயர்வானது வழங்கப்படாமல் இருக்கிறது. ஆகவே உடனடியாக இவர்களுக்கு இந்த பணியிடத்தை பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதோடு இப்போதுதான் 5ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் கூடுகிறது. சரியாக 1 மாத காலம் அவகாசம் கொடுக்கின்றோம். 1 மாத காலத்திற்குள் உடனடியாக அரசு அழைத்து பேசி எங்களது பிரச்சனையை தீர்ப்பார்கள் என்று முழுமையாக நம்புகின்றோம். அப்படி 1 மாதத்திற்குள் நிறைவேற்றப்படவில்லை எனில் உடனடியாக இச்சங்கத்தினுடைய மாநில நிர்வாக கூட்டத்தை கூட்டி உடனடியாக கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை செல்வது எனவும் நந்தனம் அவருடைய சங்கத்தினுடைய அலுவலகத்தினுடைய தலைமை அலுவலக கட்டிடத்தில் கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டம், அதாவது சாகு வரை உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்துள்ளார்கள் என்ற செய்தியும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக். இது அரசுக்கு எதிரான போராட்டம் கிடையாது. இது கடந்த 3 மாதத்திற்கு முன்பே எடுக்கப்பட்ட தீர்மானம் என்று கூறினார். பணி நிறைவு பாராட்டு பெறும் மாநில துணை பொதுச் செயலாளர் எஸ். சண்முகநாதன் அவர்களை வாழ்த்தி சிறப்புரை ஆற்றினார்கள். உடன் சங்கத்தின் மாநில தலைவர் திருமதி ப. ஆலிஷீலா, மாநில பொதுச் செயலாளர் சரவணமூர்த்தி, தமிழ்நாடு அரசு அலுவலக ஒன்றியத்தின் மாநில பொருளாளர் வே. திரவியத்தம்மாள், விஏஓ சங்கத்தின் மாநில தலைவர் அருள்ராஜ், வடசென்னை மாவட்டம் சி. திருநாவுக்கரசு, வடசென்னை மாவட்ட செயலாளர் கு. ராஜ்குமார், வடசென்னை மாவட்ட பொருளாளர் மு. தேவராஜன் உட்பட சங்க நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர்.